முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கு. மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான் வழிபாடு வச்சுக்கு. 7.5 சனி இருக்குது. என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் தான். திருச்செந்தூர் போகிறீங்களே இல்லை, எக்ஸசைஸ் முக்கியம். இந்த மன அழுத்தம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. தொழில் அற்புதமாக செட்டில் ஆகிடும். தேக ஆரோக்கியத்தில் தெம்பாயிடுவீங்க. ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்த தேக ஆரோக்கியம்லாம் டெய்லி போய் டாக்டர் பார்த்து அதை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி நல்ல இயற்கை வைத்தியத்தில் போய் ஃபிட்டாகிடுவீங்க. மேஷெல்லாம் தரையில் உட்காரதே தெரியாத இருக்கும். ஏன்னா எப்போவுமே சொகுசுக்காரங்க இவங்கெல்லாம் சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆகிடும். அதே போல் பணவரவுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொழிலில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை தரும். சுபவிரயம், வீடு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, புது முயற்சி ஏற்படுறது, தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி வருவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அற்புதம் ஏற்படுவது, வியாபாரத்திலேருந்து சிக்கல் தீர்வது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆகிறது, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அற்புதமான காலகட்டம். பெரிய அளவுக்கு நிலம் இல்லாதவர்கள் விவசாய நிலத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறது, அரசு துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவது, புதிய பொறுப்புகளுக்கு வருவது, இளவயதை சார்ந்த மாணவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிறது. வண்டி வாகனத்தில் தான் 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் ஒரே வண்டி வச்சு ஓட்டியிருப்பாங்க. அதெல்லாம் மாதிரி ஜம்முன்னு வரும். 7.5 சனிக்கெல்லாம் பயப்படக்கூடாது மேஷம். ஏன்னா சனி உங்கள் ராசியில் நீச்சமாகக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பலமானது. அதே போல் சனி வீடான மகரத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய ராசி யாருன்னா மேஷத்தினுடைய செவ்வாய் தான். சும்மா அவங்க சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்களாம் கவலைப்படாது. சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. கிரகத்தினுடைய தன்மை பார்க்கணும், நம்ம ராசிநாதனுடைய தன்மை பார்க்கணும். கோவத்தை மட்டும் விட்டுரு. ரொம்ப பிளாங்க் ஆகாது. எல்லாருக்கும் நல்லவனாக எப்படி இருப்பீங்க? எல்லாருக்கெல்லாம் நல்லவனாக இருக்க முடியாது. ஸோ அந்த தாட்டிலேருந்து வெளில வந்துடும். முடியாதது முடியாது என்று சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களை மேன்மையெடுத்தும் இந்த வருடம் மிக அற்புதத்தை கொடுக்கும். தூக்கத்தை மட்டும் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை.